நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். விரதம் இருப்பதால் உடலில் புற்றுநோய் செல்கள் அழியும். புதுச்சேரியில் அண்ணாமலை பேச்சு. திமுக ஆட்சி அமைத்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம். எம்பி ஜெகத் ரட்சகன் பேட்டி. புதுச்சேரியில் திடீரென பற்றியிருந்த ஆம்னி பஸ், நூலில் உயிர் தப்பிய பயணிகள். இனி விரிவான செய்திகள். விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும், சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டுமென பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அண்ணாமலை, விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும், சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும். புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி உடல் உழைப்பு இல்லாதவர்களிடம் 7 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும், அதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் விரதம் இருக்க வேண்டும், யோகா கலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புத்தகங்களை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்றும், உடல் பயிற்சி அவசியம், ஜிம் மட்டுமே வழி அல்ல, யோகாவை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் செல்போன் அதிக பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும், சுய கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்தனை காலமா நாம என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். புதுச்சேரியில் 13 பயணிகளுடன் பொள்ளாச்சி நோக்கி தனியார் சொகுசு பேருந்து 100 அடி சாலை மேம்பாலத்தின் இறக்கத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பின்பக்கத்தில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை பார்த்த ஆட்டோ டிரைவர் செய்த எச்சரிக்கையால் அதில் பயணித்த 13 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். மேலும் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். அதற்குள் தீ மலமளவென பரவியதில் பேருந்து முற்றிலுமாக எரிந்தது. புதுச்சேரி ஒட்டாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சேகர். இவர் புதுவை குமரி ரோட்வேஸ் என்கிற தனியார் சொகுசு பேருந்தை புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு இயக்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் சொகுசு பேருந்தானது இரவு 9:30 மணி அளவில் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து 13 பயணிகளுடன் கடலூர் நோக்கி புறப்பட்டது. பேருந்தை வேல்ராம்பேட்டை சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் இயக்கிக் கொண்டு முதலார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீப்பற்றி எரிவதாக கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த செந்தில்குமார் 13 பயணிகளை கீழே இறக்கிவிட்டுள்ளார்.
பின்னர் சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின்படி நகரப்பகுதி தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்கள் மற்றும் பேருந்து எரிந்து சாம்பலானது. இதில் பேருந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. மேலும் இதுகுறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் முதலர்பேட்டை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பேருந்து என்ஜின் பின்பக்கம் இருப்பதால் அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும், தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரை விசாரித்தால் தான் என்ஜின் கோளாறா, பின்பக்க டயர் வெடித்ததா அல்லது மின்கசிவு காரணமா தீ விபத்து ஏற்பட்டதா என்பது தெரியவரும் என தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் தந்த தகவலால் அனைவரும் உயிர் தப்பி பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3500 வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி அறிவிக்கிறார். ஆனால் பொங்கலுக்கு பிறகே இத்தொகை வங்கிக் கணக்கில் கிடைக்கும். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் போல புதுவையிலும் ரூபாய் 750 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. புதுவையிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என பாஜக, அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து பொங்கல் பரிசு தொகை வழங்க கோப்பு தயாரிக்கப்பட்டு நிதித்துறைக்கு முதல்வர் ரங்கசாமி அனுப்பினார். போதிய நிதி தேவைப்பட்டதால் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்தார். பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக பேச முதல்வர் ரங்கசாமி தலைமை செயலர் சரத் சௌகான், நிதித்துறை அதிகாரிகள் தன்னை சந்திக்கும்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு நேற்று சென்று பேசினார். தலைமை செயலர் தொடர் விடுப்பில் சென்றுள்ளதால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகையாக எவ்வளவு வழங்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த அமைச்சர்கள், அதிகாரிகளிடம் முதல்வர் பேசினார். ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 4000 தர நடவடிக்கை எடுக்க முதல்வர் வலியுறுத்தினார். இறுதியில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3500 தர முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இது பற்றி முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்டதற்கு, பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3500 தர திட்டமிட்டுள்ளோம். இன்று முறைப்படி அறிவிப்பு வெளியிடப்படும். பண்டிகை முடிந்து வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உறுதி. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் ஐயப்பன் கோவில் எதிரில் நேற்று மாலை நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து நாட்டுப்புற பாடல், இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. மேலும் விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறது. உங்களில் ஒருவராக உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் உங்களுக்கு பணி செய்ய உத்தரவிடுங்கள் என கேட்டு நாங்கள் வந்துள்ளோம். திராவிட முன்னேற்றக் கழகம் தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம். புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். பலமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் B. அனிபால் கென்னடி MLA,
பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியிலுள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மகளிரணி தலைவி திருமதி பிரபாதேவி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அய்யூப்கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர், அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார். மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் தாம் புதுச்சேரியில் களமிறங்கி உள்ளதாக கூறிய அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். புதுச்சேரி உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார். முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழாவில் கவர்னர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தல்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு சுழற்கடை மற்றும் கோப்பைகள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கமளித்து பேசினார். நிறைவு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கரிய மாணிக்கத்தில் பாலின சமத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்கள் முழங்கப்பட்டன. கரியமாணிக்கம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஜெண்டர் கேப்ஜின் 4.0 நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நாட்டுப்புற பாடல் மற்றும் நாடகம் மூலம் உறுப்பினர்களுக்கு பாலின சமத்துவம் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வாக வழங்கப்பட்டது. இதனை பஞ்சாயத்தின் தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக வடிவமைத்தனர். ஜெண்டர் மேனேஜர் உதயா,
சேவக் நாராயணன், சிஆர்பி மலர்கொடி, சமூக வல்லுநர் அம்பிகா, புத்தக கணக்காளர் பிரியதர்ஷினி, தலைவர் ஆனந்தி, உறுப்பினர்கள் தனலட்சுமி, ராஜலட்சுமி, சபரியம்மாள், சசிகலா ஆகியோர் நிகழ்ச்சிகளான ஏற்பாடுகளை செய்தனர். போகி பண்டிகையின் பொழுது பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக புகையில்லா போகியாக கொண்டாட பழைய பொருட்களை நன்கொடையாக சேகரிக்கும் விழிப்புணர்வு வாகன பயணத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலமும் போகியை புகையில்லாததாக மாற்றுவதற்காக ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வருகிறது. இந்த விழிப்புணர்வு வாகனம் இன்று புறப்பட்டது. இந்த வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகராட்சி சுகாதார அதிகாரி, இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டுப் பொருட்களை வழங்கலாம். கம்பன் கலையரங்கத்தில் உள்ள RRR மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருள்களை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருள்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணேத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் ஊராட்சி ஆலமரத்து குப்பத்தில் ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் RS வாசன் தலைமை தாங்கினார். கண்டமங்கலம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வமணி, ஒன்றிய கவுன்சிலர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆலமரத்து குப்பம் ரேஷன் கடையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பயனாளிக்கும் ரொக்கம் ரூபாய் 3000, 1 கிலோ பச்சரிசி, 1 கரும்பு, 1 கிலோ சர்க்கரை மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. இதன்படி அப்பகுதியில் வசிக்கின்ற 183 இல்லங்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு துணை செயலாளர் தொல்காப்பியன், அரசு வழக்கறிஞர் இல கோதண்டபாணி, ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் திரு விக்ரமன், கிளை செயலாளர் ஆலமரத்து குப்பம் ஐயப்பன், நரசிம்மன், குப்புராமன், சதீஷ், கிருஷ்ணமூர்த்தி, டைலர் சுப்பிரமணி, ஹரிகிருஷ்ணன், ஆறுமுகம், ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலு முதியோர் உதவித்தொகை வழங்கினார். கரியமாணிக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 250க்கும் அதிகமான பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு துணை சபாநாயகர் தன் சொந்த செலவில் ஸ்நாக்ஸ் மற்றும் தேநீர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது, புதுவை முதல்வர் திருமிகு NR ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒட்டுமொத்த புதுவை மக்களின் நம்பிக்கை உரிய சிறந்த முதல்வராக திகழ்கிறார். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெண்களுக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு செய்யும் சிறப்பு சலுகையும், இதுவரை வழங்கி வந்த முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி 2000 வாங்கி வந்த மக்களுக்கு 2500 ரூபாயும், 2500 வாங்கி வந்த மக்களுக்கு 3000 ரூபாயும் வழங்கி சிறப்பு செய்துள்ளார். மேலும் வீடு இல்லாத மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும், குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் கான்கிரீட் வீடு வழங்கியுள்ளார். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கலை ஒட்டி அனைவருக்கும் புத்தாடை அணிய வேண்டுமென்று சீரிய நோக்கத்தில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப துணிமணிகள் வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு சிறப்பு பொருள் தொகுப்பையும் வழங்கியுள்ளார். மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி, இலவச லேப்டாப், சீருடை அணிவதற்கு துணி மற்றும் அதை தைப்பதற்கு கூலிக்கான ரொக்கம் இவற்றையும் வழங்கி கல்வி, சுகாதாரம், தனிமனித வாழ்க்கை என அனைத்தையும் மேம்படுத்தக்கூடிய சிறப்பு ஆட்சியை வழங்கக்கூடிய NR அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் NR ஆட்சி வருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று துணை சபாநாயகர் ராஜவேலு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு.
வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் வாய்ஸ் ஆஃப் யூத் செயலி பயன்படுத்தி இளைஞர்களின் கருத்து கேட்பு நிகழ்ச்சி கோண்டூர் கூற்றோட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமை தாங்கினார். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் இளம் பெண்களிடம் இளைஞர்களிடம் தேர்தல் மற்றும் ஆளுமை குறித்து பல்வேறு வினாக்களை எழுப்பினர். இதற்கு இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சிறந்த ஆட்சி கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வராக வர வேண்டும். அவரது தலைமையில் ஆட்சி வந்தால்தான் தமிழகம் காப்பாற்றப்படும், மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தெற்கு ஒன்றிய அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முருகேசு கிராமணி தோட்டம், வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுமார் 50 இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அவர்கள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கட்சியில் இணைந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு மற்றும் பொன்னாடை போத்தி வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் யுவராஜ், பிரகாஷ், ஆனந்தராஜ், பாரதி கண்ணன், சந்துரு, ராஜேஷ், ராம், சகாயம், ரமேஷ், சேகர், சங்கர், விஜய், பசுபதி, வினோத், கோவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மலர்தூவி மரியாதை. சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்தநாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்கால் பாரதியார் வீதியில் பாஜக அலுவலகம் அமைய உள்ள இடத்தின் முன் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விரதம் இருப்பதால் உடலில் புற்றுநோய் செல்கள் அழியும். புதுச்சேரியில் அண்ணாமலை பேச்சு. திமுக ஆட்சி அமைத்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம். MP ஜெகத் ரட்சகன் பேட்டி. புதுச்சேரியில் திடீரென பற்றியிருந்த ஆம்னி பஸ், நூலில் உயிர் தப்பிய பயணிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.